ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்க மகாலட்சுமி திட்டம். பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களில் இலவசமாக நாப்கின் வழங்கும் இயந்திரம் அமைக்கப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி. மாநிலங்கள் விரும்பினால் மட்டுமே நீட் நுழைவுத் தேர்வு. 2024 மார்ச் வரை பெற்ற மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தகவல். 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என காங்கிரஸ் உறுதி. 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தகவல். நீட் தேர்வை கொண்டு வந்ததற்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்குமா? நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நாட்டையும் மக்களையும் நாசமாக்கும், இவ்வளவு பாதிப்பை விளைவிக்கும்னு தெரியாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நீங்கள் என்ன மாதிரி தலைவர்கள்? தொலைநோக்கு இல்லை. இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு கூட சிந்திக்காமல் திட்டத்தை கொண்டு வந்தது. அதுக்கு பொது மன்னிப்பு இருக்கா? தெரியாமல் கொண்டு வந்துட்டோம்ன்றது. நீங்கள் பெற்று பேர் வச்சிங்க, மோடி போன் விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்குறாரு. அதுதானே நாட்டு. ஜெயலலிதா இருந்தவரை நீட்டை அனுமதிக்கவில்லை என அமைச்சர் உதயநிதி பேச்சு. எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டதாகவும் பட்டுக்கோட்டையில் நடந்த பரப்புரையில் குற்றச்சாட்டு. நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நுழைய விடல. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அமமுகவிற்கு குக்கர் சின்னம் கிடைத்தது என்ற வாதத்தில் உண்மை இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் மனம் திறந்த டிடிவி தினகரன். மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் அப்ளிகேஷன் போட்டு அவருக்கு எப்படி அலாட் அடிச்சோ அதே மாதிரி அதே தகுதிகளோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறதுனால எங்களுக்கும் அது கிடைச்சிருக்கு. அவர் ஒன்றும் பாஜக கூட்டணியில் இல்லை. மக்கள் நீதி மையம். ராமநாதபுரத்தில் தனது பெயரில் 5 பேர் போட்டியிடுவதற்கு திமுக கூட்டணியும் அதிமுகவுமே காரணம் என ஓ பன்னீர்செல்வம் புகார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயரில் உள்ளவர்களை தேடி பிடித்ததாகவும் நியூஸ் 18 ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடனான நேர்காணலில் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் பட்டியல், வாக்காளர் பட்டியலை பார்த்து அதில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவரெல்லாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 6 வேட்புமனுவை சுயேட்சையாக போடக்கூடிய சூழல் இருந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண என்று அவருடைய எண்ணம். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அடிப்படை வசதிகளை செய்து தர அறிவுறுத்தல். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு சத்யபிரதா சாஹூ கடிதம். நெல்லையில் அரசு ஒப்பந்ததாரர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு பணம் வழங்க இருப்பதாக வந்த தகவலின் பேரில் நடவடிக்கை. டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறப்போம். கோவையில் பரப்புரை செய்த அண்ணாமலை உறுதி. ஆட்சிக்கு வரும்போது 2026 டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடி கள்ளுக்கடைகளை திறக்கப் போகின்றோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். வாகன சோதனை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்த திருப்பூர் பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம். கண்காணிப்பு குழு அலுவலர்களின் அடையாள அட்டையை கேட்டு மிரட்டல். மரியாதையா பேசி பழகணும், புரிஞ்சுதுங்களா? கோர்ட் வாழ்நாள் முழுக்க கோர்ட்ல அலைய வச்சிருவேன் சார். மயிலாடுதுறை நகரில் உலா வரும் சிறுத்தையை பிடிப்பதில் சிரமம். சிறுத்தை இருப்பதாக கணிக்கப்படும் இடத்தில் மக்கள் அதிக அளவில் கூட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வேண்டுகோள். முதுமலை பகுதியில் உடல் நலம் குன்றிய யானைக்கு சிகிச்சை அளித்த வனத்துறையினர். உடல் நலம் தேறியதும் வனத்துறையினரை விரட்டியதால் பரபரப்பு. குற்றப்பிரிவு வழக்கு ரத்து செய்யப்பட்டால் அதன் அடிப்படையிலான வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க முடியாது. கட்டுமான நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு.
பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் அமலாக்கத்துறை மூலம் மட்டுமே 1 லட்சம் கோடி பறிமுதல். ராஜஸ்தானின் சுரு பகுதியில் நடந்த தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பிரதமர் மோடி பேச்சு. சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்ப்பூரில் மின் பகிர்மான நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்க தீயணைப்பு படையினர் போராட்டம். रमन भैया गर्माहट आ रहा है उसका उधर से वो शॉर्ट सर्किट. அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட உருமாறிய பறவை காய்ச்சல் வைரஸால் ஒருவர் பாதிப்பு. கொரோனாவை விட 100 மடங்கு வீரியம் கொண்டது என்று விஞ்ஞானிகள் தகவல். அறுநூறு பணியாளர்களை அதிரடியாக பணிநீக்கம் செய்த ஆப்பிள் நிறுவனம். புதிய கார் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் தயாரிப்பு திட்டங்களை கைவிட்ட நிலையில் முடிவு. நெல்லையில் அரசு ஒப்பந்ததாரர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுகிறது? திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் RS முருகன். இவர் பல ஆண்டுகளாக அரசு ஒப்பந்தக்காரராக பணியாற்றி வருகிறார். பல்வேறு சாலைகள், கட்டிடங்கள் உள்ளிட்ட பணிகளை எடுத்து செய்து வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 300-400 கோடி ரூபாய் முதல் 900 கோடி 1000 கோடி ரூபாய் வரை உள்ள ஒப்பந்தங்களை எடுத்து அந்த பணியாற்றி வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து தென்காசிக்கு போடக்கூடிய 4 வழிச்சாலை, திருச்செந்தூர், திருநெல்வேலி மற்றும் கல்லடைக்குறிச்சி இடையே அமைக்கப்படும் சாலை விரிவாக்க பணிகள் உள்ளிட்ட பணிகளை எடுத்து செய்து வருகிறார். அதிமுக பிரமுகராக இருந்த இவர் திமுகவினுடைய ஆட்சி காலத்திலும் பல்வேறு ஒப்பந்தங்களை எடுத்து செய்து வரக்கூடிய நிலையில இன்றைக்கு அவரது அலுவலகம், அவரது வீட்டிற்கு சென்ற நிலையில வீடு பூட்டியிருந்து வீட்டில் யாரும் இல்லாததால அவர் அலுவலகத்துல தொடர்ந்து காலை பகல் 12 மணி முதல் தொடர்ந்து 3 மணி நேரமாக இந்த சோதனை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலியினுடைய இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறையுடைய உதவி ஆணையாளர் ராஜேந்திரன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் 3 வாகனங்களில் வந்து இந்த சோதனையில ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சோதனையில பல முக்கிய ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றியதாக தெரிகிறது. அவர்கள், அதாவது நேற்றைக்கு திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை யாரும் உறுதி செய்யாத நிலையில இன்றைக்கு அரசு ஒப்பந்தக்காரரோட அலுவலகத்தில் இந்த சோதனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவுக்காக பல லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற தகவல் வெளியான நிலையில இந்த சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்படும் நிலையில எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அமமுகவிற்கு குக்கர் சின்னம் கிடைத்தது என்ற வாதத்தில் உண்மையில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பேட்டியளித்த அவர் முறையாக விண்ணப்பித்ததால் குக்கர் சின்னம் கிடைத்ததாக கூறினார். சின்னம் உங்களுக்கு சிக்கல் இல்ல, பலருக்கும் சிக்கலா இருக்கு. எல்லாருமே அந்த ரகசியம் எப்படி பாஜக அணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சின்னம் கிடைக்குது, குக்கர் கிடைக்குது, சைக்கிள் கிடைக்குது, எதிர்த்தரப்புல பானை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல விவசாய சின்னம் கொடுக்கல அப்படின்றாங்க. அப்ப இது பாஜக கூட்டணினால சின்னம் கிடைத்திருக்குன்னு பாருங்க. மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் அப்ளிகேஷன் போட்டு அவருக்கு எப்படி அலாட் அடிச்சோ அதே மாதிரி அதே தகுதிகளோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறதுனால எங்களுக்கும் அது கிடைச்சிருக்கு. அவர் ஒன்றும் பாஜக கூட்டணியில் இல்லை. அதில் அப்ளிகேஷன் போடுறப்ப எனக்கு இந்த சின்னம் வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால அவங்க 21 எலெக்ஷனுக்கு 2020 டிசம்பர்லேயே இந்த சின்னத்தை அலாட் பண்ணாங்க. அலாட் பண்ணுற லெட்டர்லேயே இதே மாதிரி சின்ன ஒரு பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறப்ப 2 பொது தேர்தல்களில் நீங்கள் உங்களுக்கு இது வழங்கப்படும். கன்சிக்யூட்டிவாக கிடையாது. இப்போ போன பொது தேர்தலில் கொடுத்தாங்க. ஒரு கால் நான் இப்போ நிற்கலன்னு வச்சுங்க, 26 தேர்தலில் கொடுப்பாங்க. அந்த அஷூரன்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இத்தனை சதவீதம் வாக்குகள்லாம் எடுத்தால் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான இப்போ நான் அப்ளை பண்ணுறப்ப எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சு. களம் 18 நிகழ்ச்சியில் டிடிவி தினகரனின் முழு நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.